பிரகாஷ் சார், சவுண்ட் சிஸ்டத்தெல்லாம் சரி பண்ணியாச்சு. நம்ம நல்ல தாராளமாக மனசு விட்டு பேசலாம். உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்க முதல்ல. சார், இந்த தேர்தல் எல்லாரும் சார் சொல்லுங்க சார். கோ ஹெட் உங்க கருத்து சார். ஒன்றும் இல்லை சார், இந்த கவர்மெண்ட் ஏதோ ஒரு பெரிய ஒரு டெமோக்ராட்டிக் எக்ஸசைஸ்னால வந்தது அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக உண்மையிலேயே சார் இந்த அரசை உண்மையிலேயே பாராட்டணும். ஏன்னா மக்களுடைய மிகப்பெரிய, சுபேர் சொன்ன மாதிரி மக்களுடைய மிகப்பெரிய எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணிட்டு தான் இந்த அரசு வந்திருக்கு. அதில் திமுகவும் அதிமுகவும் ஃபெயில் ஆயிருக்கு. அது இப்போ பணபலத்தை மீறி, தொகுதிக்கு நல்லது செய்த விஷயங்களை மீறி ஒரு பெரிய அலையா எடுத்துருக்கு. கேண்டிடேட்டை மீறி மு.க. ஸ்டாலினை விட கொளத்தூருக்கு ஒரு நல்ல கேண்டிடேட் கிடைக்க முடியாது. அதை மீறி மு.க. ஸ்டாலின் தோக்குற அளவுக்கு இந்த அரசு வந்திருக்கு, இந்த அலை வந்திருக்கு அப்படின்றது பெரிய விஷயம். ஆனா நம்ம அதுல பார்க்க வேண்டியது என்னன்னா, சேலத்துல இந்த அலையை எடப்பாடி தடுத்திருக்க. சேலத்துல இந்த அலை தடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி பல்வேறு தென் மாவட்டங்கள்ல இந்த அலை தடுக்கப்பட்டிருக்கு. இந்த அலை முழுவதுமான ஒரு அலையாக வரல. வெறும் 108 தொகுதிகள் இந்த அலைக்கான விஷயமாக கிடைத்திருக்கிறது. உண்மையிலேயே இவங்கெல்லாம் சொல்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய அலையா இருந்திருந்தா இது எம்ஜிஆர் மாதிரி, ஜெயலலிதா மாதிரி, கலைஞர் வெற்றி பெற்ற மாதிரி, திமுக கூட்டணி வெற்றி பெற்ற மாதிரி பர்சன்டேஜ் கணக்கு பார்த்தா எம்ஜிஆர் உடைய முதல் வெற்றியை விட பர்சன்டேஜ்ல இது அதிகம். எம்ஜிஆர் அன்னைக்கு கூட்டணி வைத்திருந்தார். சோ ஒரு கூட்டணி இல்லாம அகைன்ஸ்ட் ஆல் ஆட்ஸ் 0 to 108, அது மேபி ஷார்ட் ஆஃப் மெஜாரிட்டி, அதுதான் மக்கள் மேண்டேட். பட் இந்த பாப்புலர் ஓட்டுன்னு பார்க்கும்போது எம்ஜிஆர் வாங்கின பாப்புலர் ஓட்டோட அதிகம். ஸோ அதை நம்ம ஒரு பெரிய ஆலைன்னு தானே பார்த்துட முடியும். கண்டிப்பா என்டிஆரோட பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா என்டிஆர் பெரிய அலைனா, பெரிய அலைனா உங்களுக்கு பீப்புள்ஸ் மேண்டேட் ஒரு யூனிஃபார்மா ஸ்டேட் வைடா ஸ்ப்ரெட் ஆகல. சில இடங்கள்ல மிக அதிகமா வந்திருக்கு. அதனால ஓட் பர்சன்டேஜ் அதிகமாயிருக்கே தவிர தென் மாவட்டங்கள்ல அதோட இம்பாக்ட் இல்ல. சேலம், கிருஷ்ணகிரி, தர்மபுரி போன்ற மாவட்டங்கள்ல அந்த அலை தடுக்கப்பட்டிருக்கு. இல்ல எல்லா அலைகளுக்குமே ஒரு வீக் லிங்க்ஸ் இருக்கும்ல. இப்ப பாருங்க, 21ல அடிச்சது திமுக அலைன்னு சொல்லலாம். 21ல திமுக கோயம்புத்தூர்ல பெர்ஃபார்ம் பண்ணல, கொங்கு மண்டலத்துல சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. அந்த மாதிரி அபரேஷன்ஸ் இருக்க தானே செஞ்சிருக்கு. சேலத்துல பெர்ஃபார்ம் பண்ணல. அவ்வளவு ட்ரெடிஷனலான பார்ட்டி அலைன்னு அப்ப சொல்ல முடியாது. 75 தொகுதி, 75 கான்ஸ்டிட்யூன்சிஸ் எடப்பாடி ஜெயிக்கிறாரு. 40 தொகுதிகள் தினகரன் கிட்ட ஓட்டு டிஃபரன்ஸ்ல லூஸ் பண்றாங்க இவங்க. ஆனா 75+40 போட்டிருந்தீங்கன்னா அப்போ அதிமுக ஆட்சி தான் வந்திருக்கும். அதிமுக வெற்றி பெற வேண்டிய தேர்தல் அது. பிராக்டிகல் பார்த்தா டிஎம்கே பை ஸ்விஃப்ட் மார்ஜின் அண்ட் ஷ்ரூடு பாலிடிக்ஸ் சென்னை மற்ற பகுதிகளில் இருந்து திமுக ஜெயிச்சது. திமுக ஜெயிச்சது அலை கிடையாது. ஒரு பெரிய, இது ஒரு அலைதான். ஆனா அலைதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த அலை யூனிஃபார்மா இல்ல. நகர்ப்புறங்கள் எங்கெல்லாம் தியேட்டர் இருக்கிறதோ, நகர்ப்புறம், பேரூராட்சி, நகராட்சி, மாநகராட்சி இந்த பகுதிகளில் இருக்கு. அதுலயும் உங்களுக்கு நெல்லை, தூத்துக்குடியில அதுவும் இல்லை. அந்த இடங்கள்ல கூட நகரம் தான் அது. அந்த இடங்கள்ல இவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியல. நெல்லை மட்டும்தான் இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. அதனால இந்த அலை ஒரு யூனிஃபார்மான அலை கிடையாது. இதை எதிர்த்து திமுக எப்படி ப்ரிப்பேர் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக எப்படி ப்ரிப்பேர் ஆகுதுன்னா, திமுக ஒரு புதிய கூட்டணி அமைக்குது. அதுதான் நான் பிரேக்கிங் நியூஸா சொல்றேன். புதிய கூட்டணி திமுக, நாம் தமிழர் புதிய கூட்டணி அமைக்குது. திமுக காங்கிரஸ் அல்லாத ஒரு மூன்றாவது பெரிய சக்தியாக திமுக அகில இந்திய அளவுல உருவெடுக்குது. யார் யாரெல்லாம் இந்த கான்ஸ்டலேஷன்ல பிரதமர் வேட்பாளரா
பிரதமர் வேட்பாளரா மம்தாவும் ஸ்டாலினும் ஒரு தேசிய தலைவர்களா ஆகுறாங்க இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய பெர்முடேஷன் காம்பினேஷன்ல. அதே மாதிரி தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சியும் பாமகவும் திமுகவோடு அணி சேர பேச்சுவார்த்தைகள் நடந்து வருது இங்க. ஏன்னா எல்லா கட்சியுமே இப்போ தாவேகா கூட்டணிக்கு போயிடுச்சு, காங்கிரஸ் போயிடுச்சு, கம்யூனிஸ்ட் போயிடுச்சு, விடுதலை சிறுத்தைகள் போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. அதனால திமுக தமிழ்நாட்டில் புதிய கூட்டணி அமைக்குது. அகில இந்திய அளவுல காங்கிரஸ் அல்லாத ஒரு மிகப்பெரிய கூட்டணியை தேர்ட் ஃப்ரண்ட் அமைச்சு வாக்கு பிரிச்சு நேஷனல் லீடர் வாக்கு பிரிச்சு பாஜகவுக்கு ஹெல்ப் பண்ண போறாங்களோ? அப்படிலாம் வாக்கெல்லாம் பிரிக்க மாட்டாங்க. நீங்க பாருங்க, பிஜேபிக்கு எதிரான அலை அடுத்த தேர்தலில் நரேந்திர மோடிக்கு எதிரான அலை தான். அலைய பிரிச்சா யார் பயனாளி? இல்ல இப்போ பாஜக எதிர்ப்பு ரெண்டா பிரிஞ்சா அலைய பாஜக தான் பயனாளி. பாஜக காங்கிரஸ் பழி வாங்க இப்படி ஒரு யுக்தியா? ரெண்டா பிரியாது. காங்கிரஸ் எல்லாரையும் பழி வாங்கினதை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய ஃபைட் பேக்க மம்தா, அகிலேஷ், பீகார் முன்னாள் சீஃப் மினிஸ்டர் எல்லாருமே கொடுக்கறாங்க. காங்கிரஸ் அல்லாத பாஜக எதிர்ப்பு சக்திகள், குறிப்பாக மாநில கட்சிகள், அதுக்கான வாய்ப்பு இருக்கு. காங்கிரஸ் இல்ல, மாநில கட்சிகள் ஒரு பெரிய அணி அமைக்குது. இப்படி நிறைய முயற்சிகள் நடந்திருக்கு. அப்போ பலன் தராதது இப்ப பலன் தருமா? இங்க பாருங்க, மோடிக்கு எதிராக தேசிய முன்னணி உருவாச்சு. ஓகே, அப்படிதாங்க காங்கிரஸுக்கு எதிராக பாஜகவுக்கு எதிராக தேசிய முன்னணி உருவாச்சு. ஓகே, இப்ப நம்ம புதிய கூட்டணிகள் பத்தி பேசுறோம். தலைமையில உருவானது அப்படிதான் உருவாச்சு. புதிய கூட்டணிகள் பத்தி பேசுறோம். இப்போ இணையத்திலெல்லாம் முணுமுணுக்கப்படக்கூடிய விஷயம் புதிய கூட்டணிகள் மட்டும் இல்ல, புதிய கட்சிகள் கூட உதயமாகலாம். திரு அண்ணாமலை ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கலாம், பாஜக இருந்து பிரிந்து போலாம்லாம் சொல்றாங்களே, மணிகண்டன் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கா? சார் ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். பிரகாஷ் கட்சி ஆரம்பிக்கவே முடியாது. ஏன்? அண்ணாமலையால தனி கட்சி ஆரம்பிக்கவே முடியாதுங்க சார். ஏன்னா அதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவருடைய பிடிகள் எல்லாமே பாஜக கையில இருக்கு. பாஜகவே ஆட்சி பண்ணா மணிகண்டன் சார் பேசுங்க. இந்த போன சட்டசபையில் பார்த்தீங்கன்னா திரு எடப்பாடி பழனிசாமி பேச ஆரம்பிச்சார்னா மட்டும் மைக் செட்டு தகராறு பண்ணும், அப்பாவு கரெக்டாக பிடிங்கிட்டுருவாரு. அந்த மாதிரி பிரகாஷ் சார் பேசுறப்ப யாரோ அவங்க தந்தி டிவியில் பிடிங்கி விடுறாங்க, அது யாருன்னு செக் பண்ணுங்க, அந்த அப்பாவை யாருன்னு கண்டுபிடிங்க. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னாங்க, எதுக்கு எடுத்தாலும் ஒன்றிய அரசு, குன்றிய அரசு, மோடி காரணம், அமித்ஷா தாடி காரணம்னு சொல்லிட்டு இருந்த 3 நபர்கள் சொந்த தொகுதியிலேயே தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள். மம்தா பானர்ஜி, ஸ்டாலின், கேஜ்ரிவால், இவங்க 3 பேரோட 24 மணி நேரமும் பாத்தீங்கன்னா மோடி காரணம், எதுக்கு எடுத்தாலும் அமித்ஷா காரணம்னு சொல்லி சொல்லி அரசியல் பண்ணி சொந்த தொகுதியிலேயே படு கேவலமாக 3 பேர் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்படிங்கிறது பிரகாஷ் சாருக்கு நான் முதல்ல நினைவுறுத்த விரும்புறேன். இவங்கெல்லாம் சேர்ந்து இது பண்ண போறாங்கன்னா, நயினார் நாகேந்திரன் எங்க இருக்கிறாருன்னு தெரியல, நாளைக்கே அவரை பார்க்கலான் இருக்கிறேன். ஏன்னா இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சாங்கன்னா உறுதியா மோடி 4வது தடவை அவர் நினைச்ச மாதிரி 400 சீட்டு பிடிச்சிருவாரு அப்படிங்கிறது கட்டியும் கூடுறாருங்க. அப்புறம் சுபேர் நான் ஒரே ஒரு நண்பா சகோதரன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் பேச ஆரம்ப காலத்திலிருந்து நாட்டுக்கு மோடி, சேட்டுக்கு எடப்பாடி என்னுடைய ஆதரவு நிலைப்பாடு வெளிப்படையா சொன்னவன். சுபேர் இன்னைக்கு பேசுறது கேட்டா சொன்னது நீதானா, சொல் சொல் சுபேர் என் உயிரேங்கிற மாதிரி இருக்குது. எலெக்ஷன் வரைக்கும் அவ்வளோ வலுவா பேசினாரு. இல்ல யதார்த்தத்தில் நடந்து கொண்டிருக்கிறதா அவ்வளோ வலுவா இல்ல ஒரு நிமிஷம் நான் முடிச்ச பதில் சொல்லுங்க. நீங்க அவர் பேர் எடுத்ததுனால ஒரே நிமிஷம் நான் முடிச்சிடுறேன். நான் என்னுடைய நிலைப்பாடை நான் இன்னமும் மாத்தல. எலெக்ஷனுக்கு முன்னாடி பின்னாடியும் பாத்தீங்கன்னா நான் அதிமுக மேல இருக்கிற குறையும் சுட்டி காட்டுறேன். என்னுடைய வேற இது நிலைப்பாடு மாறல. ஆனா இப்ப திடீர்னு பார்த்தா திமுகவையும் நீங்க சேர்ந்து தாக்குறீங்க அப்படிங்கிறது பார்த்தா பெரிய ஆச்சரியமா இருக்குதுங்க சார். ஒரு விஷயம் நான் ஹானஸ்டா ஒத்துக்கிறேன், இட் இஸ் விஜய் எஃபெக்ட். ஓட் ஃபார் கேஷ் அப்படின்னு ரெண்டு கட்சிகளும் கொடுத்தது. என்ன மாதிரி அடுத்தது களத்தை நகர்த்தணும்னு நினைக்கிறேன். அடுத்த விளைவு என்னங்கிறத பேசணும்னு நினைக்கிறேன். இப்ப அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிக்க மாட்டாருன்னு பிரகாஷ் அடிச்சு சொல்றாரு, உங்க பார்வை என்ன?
அவரோட விருப்பத்தை சொல்றாருங்க, அவரோட ஆசையை அவர் தெரிவிக்கிறாருங்க. உங்க கணிப்பு என்ன? சர்வ நிச்சயமா அண்ணாமலை தன்னுடைய உயரம் தெரிந்தவர். பிஜேபிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் இல்ல அப்படின்னா அண்ணாமலைங்கிற ஒண்ணு அதீத உயரம், அவர் மோடிக்கு நிகரானவர் அல்ல. மோடிக்கே பிளாட்ஃபார்ம் பிஜேபி தான். அப்படிங்கிறப்ப அவர் நிச்சயமா பிஜேபியை விட்டு அந்த மாதிரி இதுக்கு போக மாட்டார். விஜய் அப்படிங்கிற இந்த ஜாம்பி கூட்டத்தை தடுத்து பயன்படுத்தாதீங்க. சாரி, அதை விட்டுருங்க, மன்னிச்சிருங்க, விட்டுருங்க, அந்த வார்த்தைக்கு நம்ம போல. இந்த விஜய்ங்கிற இந்த ஒரு கல்ட் கூட்டத்தை நீங்க தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொன்னால் அதற்கான வயதும் அதற்கான திறமையும் உள்ளவர் அண்ணாமலைங்கிறது மறுக்கல. நான் பல முறை அவர் விமர்சனம் பண்ணி பேசியிருக்கிறேன். எடப்பாடி பழனிசாமி அவர் எதிரியா நினைச்சதுனால. ஆனா இன்றைய இந்த ஜெனரேஷன் டிரான்சிஷனுக்கு அப்புறம் விஜயை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரே ஆயுதமாக பாஜக தலைவராக இருந்தால் அண்ணாமலை அதற்கு பொருத்தமானவர். வழி அவர் தனிக்கடை போட்டார்னா போனி ஆகாது. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.